படம் எப்படி இருந்துச்சு? படம் கேவலங்க. பழைய துணியெல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க. சாம்பார் கார குழம்பு தலையில் ஊற்றிருக்கானுங்க. ஹலோ எம்ஜிஎஸ் வேர்ல்ட் வியூவர்ஸ், நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கங்குவா படம் பார்க்கறதுக்காக வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் போயிட்டு இருக்கோம். சொல்லிட்டாண்டா இவர் பார்க்கலன்னா படம் ஓடாதுடா. ஆல்வேஸ் த நெகட்டிவ் பீப்புள் வில் ஆல்வேஸ் த்ரோ ஸ்டோன்ஸ் அட் யூ. ஸோ வாங்க அப்படியே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது ரிவ்யூ நம்ம சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேர் நெகட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க, சில பேர் வந்து பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரே ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் விஷுவல் ட்ரீட்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்ம அப்படியே போய் படத்தையும் பார்த்துட்டு வரும்போது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம் வரலாம். லெட்ஸ் கோ காய்ஸ். நம்ம வந்து இப்போ கார் ஸ்வாப் பண்ணிக்கிட்டோம். நம்ம வந்து ஓக்ஸ் வேகனில் இருக்கோம், விர்டஸில். டேவிடும் வந்தாச்சு நம்ம கூட. ஸோ அத்தை மாமா வந்து கேரன்ஸில் ஏறிக்கிட்டாங்க அந்த சைடு. ஸோ அவ்வளோதான், நம்ம அப்படியே வந்து தியேட்டர் ஃபீனிக்ஸ் மாலுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த பாட்டு தான் நான் வந்து சின்ன வயசில் இமிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். உனி நான் கண்ட உடங்கு இப்படியே பாடிட்டு இருப்பேன். நம்ம ஃபீனிக்ஸ் மால் வந்தாச்சு. பட் டைம் ஆயிடுச்சு, இப்போ மேலே போகணும். ஆமாம், 10 ரஷ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். 10:29 ஆயிடுச்சு. வாங்க மேலே போகலாம். ஆல்ரெடி சித்தப்பா எல்லாரும் கால் பண்ணிட்டுருக்காங்க எங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மித்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கார் சாவி எடுத்துகிட்டு இருக்காப்புல. சீக்கிரமா இல்லை ஏற பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து லிஃப்ட் லோடு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ வி ஜஸ்ட் வித்ட்ரா பேக். ஸோ ஒரே ஹரிபரியாக இருக்குது. படம் வேறு போட்டுருக்கூடாது, ஃபுல்லாக கொஞ்சம் ஆடாக போட்டு ஓட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். சித்தப்பா படம் எப்படி இருந்துச்சு? படம் கேவலங்க. பழைய துணியெல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க. சாம்பார் கார குழம்பு தலையில் ஊற்றிருக்கானுங்க. கேட்டா சொல்றாங்க பொல்லவாரம் போயிட்டு இருக்க எல்லா அழுக்கு துணியும் 3D எடுத்துருக்க கூடாது. 3D இல்லாமல் தான் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி தானே இருந்துச்சு. அதுக்குள்ள செத்து போடுவேன் படம் பார்த்தாலே. படம் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஐம் ஜஸ்ட் ஷூட்டிங் திஸ். எனக்கு படம் வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த படத்துடைய ஒரு 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 டோட்டல் எசன்ஸே வந்து இதில் நம்மளுக்கு கிடச்சுன்னா வந்து 3Dயில் கிடச்சதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அந்த படம் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, அந்த படம் பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் அது மாதிரி இது மாதிரி. நான் அந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பெருசாக பார்த்தது கிடையாது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை வந்து அந்த சீல் எடுத்துருக்கிறதா இருக்கட்டும், அந்த மவுண்டன்ஸில் அந்த மிஸ்ட் ஃபுல்லாக எடுத்துகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நியூவாக நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் சம்டைம்ஸ் நைட் ஷோ போனேன்னா வந்து சில படங்கள் எனக்கு போரிங்காக இருந்துச்சு, நான் தூங்கிடுவேன். பட் இந்த படம் வந்து ஃப்ரம் தி ஸ்டார்ட் டில் தி எண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. கம்ப்ளீட்டாக அந்த படம் கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட்டாக பார்த்தது. பட் எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்றது எனக்கு கண்டிப்பாக எனக்கு புரியல. பிகாஸ் அந்த படம் வந்து இட் சர்வ்ஸ் வாட் தே ஹவ் டேக்கன். அது வந்து உண்மைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப போரிங் படம், உட்காந்து சுத்தமாக பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. படம் உண்மைக்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் லைக் ஐ செட், அந்த படத்துடைய ஒரு கம்ப்ளீட் எசன்ஸ் கிடச்சது வந்து 3Dயில் பார்த்ததா இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சவுண்டிங் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த வாய்ஸ் கொடுக்குறதா சவுண்ட் கொடுக்குறதா இருக்கணும், அதெல்லாம் இருந்துச்சு. அன்னெசரியாக சும்மா கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் என்ன ஐ டென்ட் ஃபீல் எனிதிங் லைக் தட். கங்குவா பார்க்கலன்னா கண்டிப்பாக 3Dயில் போய் நல்ல தியேட்டரில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ கைஸ் வில் என்ஜாய் தி மூவி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். நான் படம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ரொம்ப ஐ லவ் இட். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மூவி ரிவ்யூவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை பை, திஸ் இஸ் ஜோஷ்வா. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஷோ அ லாட் ஆஃப் லவ். தேங்க்யூ.